வணக்கம். தமிழ்நாட்டுல இந்த ரேஷன் கார்டு சிஸ்டம் பத்தி நீங்க அனுப்புன ஆதாரங்களை நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுல ஒரு நம்பர், அதாவது ஒரு அங்கம் என் கண்ல பட்டுச்சு. அப்படியே ஒரு நிமிஷம் உறைஞ்சிட்டேன். எந்த நம்பர் சொல்றீங்க? 20,000 கோடி ரூபாய் ஆமா. போலி ரேஷன் கார்டுகளால அரசுக்கு ஏற்பட்ட நஷ்டம்னு சொல்லியிருக்காங்க. இது நிஜமாவே ஒரு மலைக்க வைக்கிற தொகை. கண்டிப்பா. அதனால தான் இப்போ மார்ச் 31ன்னு ஒரு முக்கியமான காலக்கெடு வேற நெருங்கிட்டு இருக்கு. ஸோ என்னதான் நடக்குதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். எதுக்காக இந்த மாற்றங்கள், ஃபேஸ் ரெக்கக்னிஷன் மாதிரி புது டெக்னாலஜி எல்லாம் வருது, ஒரு கார்டு வச்சிருக்கிற நீங்க என்ன செய்யணும்னு தெளிவா புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம். நீங்க சொல்றது சரிதான். இந்த 20,000 கோடிங்கிறது சும்மா ஒரு கணக்கு இல்ல. இத ஒரு நிர்வாக சீர்திருத்தமா மட்டும் பார்க்கவே முடியாது. ம் இது ஒரு பெரிய டிஜிட்டல் புரட்சியோட ஒரு அங்கம். பல வருஷமா ஒரே மாதிரி இயங்கிக்கிட்டு இருந்த ஒரு சிஸ்டம டெக்னாலஜியை வச்சு மொத்தமா மாத்த முயற்சி பண்றாங்க. அப்போ இதோட நோக்கம் வெறும் போலி கார்டுகளை ஒழிக்கிறது மட்டும் இல்லையா? இல்லவே இல்ல. அது ஒரு முக்கியமான நோக்கம். ஆனா அதையும் தாண்டி இந்த சிஸ்டம் இன்னும் திறமையா உண்மையிலேயே யாருக்கு தேவையோ அவங்களுக்கு மட்டும் பலன் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட பெரிய இலக்கு. சரி, அப்போ அந்த 20,000 கோடி ரூபாய் இழப்புலேருந்தே ஆரம்பிக்கலாம். இந்த ஆதாரங்கள்ல டிசம்பர் 2025க்குள்ள கிட்டத்தட்ட 3 கோடி போலி ரேஷன் அட்டைகளை கண்டுபிடிச்சதா சொல்றாங்க. ஆமா, 3 கோடி. 3 கோடிங்கிறது தமிழ்நாட்டோட மக்கள் தொகையில இது ஒரு கணிசமான பகுதி. இது எப்படி சாத்தியமாச்சு? இத்தனை கார்டுகள் எப்படி போலியாச்சு? இதுல 2 முக்கிய காரணங்கள் இருக்கு. ஒன்னு, ஒரே நபர் ஆனா பல கார்டுகள் வச்சிருக்கிறது. ஓகே. இன்னொன்னு, தகுதியே இல்லாதவங்க, அதாவது அரசாங்கம் நிர்ணயித்திருக்கிற அந்த வறுமை கோட்டுக்கு மேல இருக்கிறவங்க தவறான தகவல்களை கொடுத்து கார்டு வாங்கி இருக்கிறது. அப்போ பல வருஷமா ஒரு முறையான சரிபார்ப்பு இல்லாம இருந்திருக்கு. சரியா சொன்னீங்க. அதனாலதான் இந்த எண்ணிக்கை பெருகிட்டே போயிருக்கு. நாம இங்க பண இழப்ப பத்தி பேசுறோம். ஆனா அதோட உண்மையான பாதிப்பு என்ன தெரியுமா? சொல்லுங்க. ஒவ்வொரு போலி கார்டும் ஒரு ஏழை குடும்பத்தோட தட்டுக்கு போக வேண்டிய அரிசியையும் பருப்பையும் திருடுறதுக்கு சமம். அந்த கோணத்துல பார்த்தாதான் இதோட தீவிரம் நமக்கு முழுசா புரியும். நீங்க சொல்றது ரொம்ப சரி. இது வெறும் புள்ளி விவரம் இல்ல. இது நேரடியா மக்களை பாதிக்கிற ஒரு விஷயம். சரி, இவ்ளோ பெரிய பிரச்சனையை சரி செய்ய அரசாங்கம் என்ன மாதிரியான டெக்னாலஜியை நம்பி இருக்கு? எல்லா ரேஷன் கடையிலயும் சிசிடிவி கேமரா வைக்கிறாங்களாமே. ஆமா, சிசிடிவி கேமராங்கிறது ஒரு முதல் படிதான். அது கடையில என்ன நடக்குதுன்னு கண்காணிக்க உதவும். ஆனா உண்மையான கேம் சேஞ்சர் அது பயோமெட்ரிக் சிஸ்டம்ல தான் இருக்கு. பயோமெட்ரிக்னா கைரேகை தானே? நாம இத்தனை நாளா பாத்துட்டு இருந்த கைரேகை மிஷின்களை தாண்டி இப்போ அடுத்த கட்டத்துக்கு போறாங்க. கைரேகை மிஷினை சொன்னதும் எனக்கு எங்க தாத்தா தான் ஞாபகத்துக்கு வராரு. அப்படியா? ஆமா, அவருக்கு வயசானதால கைரேகையே சரியா பதியாது. ஒவ்வொரு தரையும் ரேஷன் கடைக்கு போனா அங்க ரொம்ப நேரம் போராடுவாரு. இந்த மாதிரி நடைமுறை சிக்கல்கள் நிறையவே இருக்கு இல்லையா? மிக அருமையான கேள்வி. இந்த மாதிரியான புகார்கள் அரசாங்கத்துக்கும் நிறைய போயிருக்கு. அதனாலதான் கைரேகைய மட்டும் நம்பி இல்லாம இப்ப முகத்தை அடையாளம் காணும் தொழில்நுட்பத்தை, அதாவது ஃபேஸ் ரெகக்னிஷன் டெக்னாலஜிய கொண்டு வராங்க. ஓ, ஃபேஸ் ரெகக்னிஷன். இதுதான் இந்த மாற்றத்தோட மையப்புள்ளி. நீங்களும் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களும் ஒரு தடவை உங்க முகத்தை சிஸ்டம்ல பதிவு பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாசமும் உங்க குடும்பத்துல இருந்து யார் பொருள் வாங்க போனாலும் அவங்க முகத்தை ஸ்கேன் பண்ணி தான் பொருள் கொடுப்பாங்க. ஒரு தடவை பொருள் வாங்கிட்டா அதே மாசம் உங்க கார்டை வச்சு வேற யாரும் வாங்க முடியாது. சிஸ்டம் அதை உடனே பிளாக் பண்ணிடும். ஒரு நிமிஷம், ஃபேஸ் ரெகக்னிஷனா? நம்ம ஸ்மார்ட் போன்லயே சில சமயம் வெளிச்சம் கொஞ்சம் கம்மியா இருந்தா ஃபேஸ் ஐடி வேலை செய்யாது. சின்னதா கூட்டம் அதிகமா இருக்கிற ஒரு ரேஷன் கடையில இது எந்த அளவுக்கு துல்லியமா வேலை செய்யும்? இப்போ ஒருத்தரோட தோற்றம் காலப்போக்குல கொஞ்சம் மாறலாம். இல்ல அன்னைக்கு அவங்க சரியா ஷேவ் பண்ணாம போயிருந்தா கூட சிஸ்டம் குழம்பிடாதா? இது ஒரு முக்கியமான சந்தேகம். ஸ்மார்ட் போன்ல இருக்கிற தொழில்நுட்பத்துக்கும் இந்த மாதிரி ஒரு பெரிய தேசிய திட்டத்துக்கு பயன்படுத்துற தொழில்நுட்பத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. எப்படி? இதுக்காகவே பிரத்யேகமான கேமராக்கள், அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ மென்பொருள் எல்லாம் பயன்படுத்துவாங்க. ஒருத்தரோட முகத்துல இருக்கிற மாறாத அம்சங்களை, அதாவது ஃபிக்ஸ்டு ஃபேஷியல் பாயிண்ட்ஸை வச்சு தான் இது வேலை செய்யும். அதனால சின்ன சின்ன மாற்றங்கள் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காது. ஆனாலும் சவால்கள் இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. நீங்க சொல்ற மாதிரி சவால்கள் இல்லாம இல்ல. இப்போ இன்டர்நெட் இணைப்பு சரியா இல்லாத கிராமங்கள்ல இது எப்படி வேலை செய்யும்? திடீர்னு சிஸ்டம் முடங்கி போனா என்ன செய்வாங்க? இதுக்கெல்லாம் ஒரு மாற்று ஏற்பாடு, ஒரு பேக்கப் பிளான் கண்டிப்பா தேவை. சரிதான். ஒரு பக்கம் இப்படி விதிகளை கடுமையாக்கி தொழில்நுட்பத்தை கொண்டு வர்றாங்க. அதே நேரம் மக்களுக்கு சில வசதிகளையும் செஞ்சு கொடுக்கறதா இந்த ஆதாரங்கள்ல படிச்சேன். ஆமா,
ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வரும், ஆன்லைன்லயே பெயர் சேர்க்கலாம் நீக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இதுதான் தொழில்நுட்பத்தோட 2 பக்கங்கள். ஒரு பக்கம் கட்டுப்பாட்டை கொண்டு வர்றது, இன்னொரு பக்கம் வசதியை அதிகப்படுத்துறது. ம், வயதானவர்கள், மாற்றுத்திறனாளிகள் கடைக்கு வர முடியாத சூழல்ல அவங்களுக்கு பொருட்கள் வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுக்கறது ஒரு பெரிய உதவியா இருக்கும். ஆமா, அது ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி பெயர் சேர்க்கறதுக்கோ நீக்கிறதுக்கோ தாலுகா ஆபீஸ் வரைக்கும் அலைய வேண்டிய அவசியம் இல்லாம ஆன்லைன்லயே அதை செய்ய முடியறது மக்களுக்கு நேரத்தை மிச்சப்படுத்தும். சோ கட்டுப்பாட்டையும் வசதியையும் சமன்படுத்த முயற்சி பண்றாங்க. சரி, அரசாங்கத்தோட திட்டங்கள், தொழில்நுட்பம்னு பேசிட்டோம். இப்போ இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு என்ன முக்கியம்னு பார்க்கலாம். PHH, NPH, AAYன்னு பலவிதமான கார்டுகள் இருக்கு. ஆமா, முதல்ல இந்த வகைகளுக்கு என்ன அர்த்தம்னு சுருக்கமா சொல்ல முடியுமா? எல்லாரும் ஒரே விஷயத்தை தான் செய்யணுமா? கண்டிப்பா. PHHனா பிரையாரிட்டி ஹவுஸ்ஹோல்ட், அதாவது முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டிய குடும்பங்கள். NPHனா நான் பிரையாரிட்டி ஹவுஸ்ஹோல்ட். சரி. AAYனா அந்தியோதயா அன்ன யோஜனா. இது மிகவும் வறுமையில் வாழும் குடும்பங்களுக்கானது. உங்க கார்டு எந்த வகையா இருந்தாலும் சரி, இப்போ வரப்போற இந்த விதி எல்லாருக்கும் பொருந்தும். எல்லாருக்குமா? ஆமா, நீங்க உடனடியா செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதுதான் KYC அப்டேட். KYC அப்டேட், அதாவது உங்க ஆதார் கார்டை உங்க ரேஷன் கார்டோட இணைக்கிறது. சரியா சொன்னீங்க. இதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படை. இந்த ஃபேஸ் ரெகக்னிஷன் சிஸ்டம் எல்லாம் வேலை செய்யணும்னா முதல்ல யார் உண்மையான பயனாளர், அவங்க ஆதார் எண் என்னங்கிற தரவு அரசாங்கத்துக்கிட்ட சரியா இருக்கணும். அதேதான். அதுக்கான கடைசி தேதி மார்ச் 31. தேதி ரொம்பவே நெருங்கிடுச்சு. ஆமா, இந்த விஷயத்தோட அவசரத்தை நாம அழுத்தமா சொல்லணும். இந்த ஆதாரங்களின்படி தமிழ்நாட்டுல இன்னும் சுமார் 2 கோடி கார்டுகள் ஆதார் எண்ணோட இணைக்கப்படாம இருக்கு. என்னது, 2 கோடியா? ஆமா, இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை. ஒருவேளை நிறைய பேருக்கு இந்த தகவல் போய் சேரலையா, இல்ல அந்த செயல்முறை கடினமா இருக்கான்னு தெரியல. காரணம் எதுவா இருந்தாலும் மார்ச் 31க்குள்ள இணைக்கலன்னா அந்த ரேஷன் கார்டு செயலிழந்துடும்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களால பொருட்கள் வாங்க முடியாது. இது லட்சக்கணக்கான குடும்பங்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப மக்கள் உடனே என்ன செய்யணும்? நேரா ரேஷன் கடைக்கு போய் ஆதார் கார்டை கொடுத்தா போதுமா? ஆமா, அதுதான் எளிமையான வழி. உங்க ரேஷன் கடைக்கு போய் அங்க இருக்கிற விற்பனையாளரிடம் உங்க ஆதார் அட்டைய கொடுத்தா அவங்க பயோமெட்ரிக் மூலமா அதை சரிபார்த்து உங்க ரேஷன் கார்டோட இணைச்சிடுவாங்க. ஒருவேளை கடைக்கு போக முடியலன்னா ஆன்லைன்லயும் இதை செய்ய வசதிகள் இருக்கு. ஆனா கடைசி நிமிஷம் வரைக்கும் காத்திருக்காம எவ்ளோ சீக்கிரம் முடியுமோ அவ்ளோ சீக்கிரம் இதை செஞ்சு முடிக்கிறது ரொம்பவே நல்லது. சரி, இந்த KYC, ஃபேஸ் ரெகக்னிஷன்னு இவ்வளோ கட்டுப்பாடுகள் இருக்கு. ஆனா இந்த டிஜிட்டல் மாற்றத்தால மக்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய நன்மை பத்தியும் இந்த ஆதாரங்கள்ல பேசப்பட்டிருக்கு. ஆமா, ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டம். அதேதான். இதனால உண்மையிலேயே ஒரு பெரிய மாற்றம் வருமா? இது ஒரு புரட்சிகரமான மாற்றம்னு தான் சொல்லணும். இது வெறும் ஒரு திட்டம் இல்ல, இது ஒரு சமூக பாதுகாப்பு வலை. அதாவது ஒருத்தரோட உணவு பாதுகாப்ப அவங்க வாழ்ற இடத்துல இது பிரிக்குது. இத ஒரு சின்ன உதாரணத்தோட விளக்க முடியுமா? அப்பதான் அது உண்மையான தாக்கம் புரியும். நிச்சயமா. இப்போ திருநெல்வேலியை சேர்ந்த ஒரு கட்டட தொழிலாளி வேலைக்காக கோயம்புத்தூருக்கு குடிபெயர்றாருன்னு வச்சுக்குவோம். சரி. பழைய சிஸ்டம் படி அவரோட ரேஷன் கார்டு திருநெல்வேலியில இருக்கிற ஒரு குறிப்பிட்ட கடையோட மட்டும்தான் இணைக்கப்பட்டிருக்கும். அதனால அவர் கோயம்புத்தூர்ல ரேஷன் பொருட்கள் வாங்க முடியாது. ஆமா, வாங்க முடியாது. நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டம் மூலமா அவர் கோயம்புத்தூர்ல அவருக்கு பக்கத்துல இருக்கிற எந்த ரேஷன் கடையில வேணும்னாலும் அவரோட குடும்பத்துக்குரிய பொருள்களை வாங்கிக்கலாம். அப்படியா? இது புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரம் மாதிரி இல்லையா? வரம்னே சொல்லலாம். அவங்க எங்க வேலை தேடி போனாலும் அவங்களுக்கான உணவு பாதுகாப்பு அவங்க கூடவே வரும். இது அவங்களுக்கு ஒரு பெரிய மன தைரியத்தையும் ஸ்திரத்தன்மையையும் கொடுக்கும். இது கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இதுல ஒரு நடைமுறை சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? இப்போ கோயம்புத்தூர்ல திடீர்னு ஒரு 10,000 புலம்பெயர் தொழிலாளிகள் வந்துட்டாங்கன்னா அங்க இருக்கிற ரேஷன் கடைகள்ல போதுமான அளவுக்கு பொருட்கள் கையிருப்பு இருக்குமா? இந்த திடீர் தேவையை எப்படி அரசாங்கம் கணிக்கும்? மிகச் சரியான கேள்வி. இதுதான் இந்த திட்டத்தோட அடுத்த கட்ட சவால். இத சமாளிக்க தான் எல்லா கடைகளையும் கணினிமயமாக்கி விற்பனை தரவுகளை ஆன்லைன்ல உடனுக்குடன் கண்காணிக்கிறாங்க. ஓ, ரியல் டைம் டேட்டா. ஆமா, ஒரு கடையில இருப்பு குறைஞ்சா உடனே பக்கத்துல இருக்கிற கிடங்குல இருந்து பொருட்களை அனுப்ப ஒரு வலுவான சப்ளை செயின், அதாவது விநியோக சங்கிலிய உருவாக்கணும். தேவைய முன்கூட்டியே கணிக்கிற பிரிடிக்டிவ் அனலிட்டிக்ஸ் மாதிரி தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்தினா
இந்த சிப்பல திறமையா கையாள முடியும். அப்போ இது ஒரு தொடர் பிரக்கிரியை தான். ஆமா, இது ஒரு தொடர் மேம்பாட்டு பணி. அப்போ சுருக்கமா பார்த்தா ரேஷன் கார்டு சிஸ்டம்ல ஒரு பெரிய தொழில்நுட்ப புயலே அடிக்க போகுது. போலி கார்டுகளை ஒழிக்க தகுதியானவங்களுக்கு மட்டும் பலன்கள் போகணும்னு ஃபேஸ் ரெகக்னிஷன் மாதிரி கடுமையான விதிகள் வருது. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்ய வேண்டிய முதல் மற்றும் மிக முக்கியமான வேலை மார்ச் 31க்குள்ள உங்க ஆதார் கார்டை ரேஷன் கார்டோட இணைக்கிறது. அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஆமா. அது போக ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டம் மூலமா நீங்க எங்க இருந்தாலும் பொருள் வாங்கிக்கலாங்கிற ஒரு பெரிய நன்மையும் கிடைக்குது. ஆமா, இவ்ளோ நேரம் நாம பேசினதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பல 10 வருஷங்களா ஒரே மாதிரி இருந்த ஒரு அமைப்பை தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு மாத்துதுங்கிறது தான். இது ஒரு மிகப்பெரிய முயற்சி. ஆனா இதுல நாம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமும் இருக்கு இல்லையா? கண்டிப்பா. அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஒரு பக்கம் இந்த டிஜிட்டல் சிஸ்டம் மோசடியை குறைக்கும், திறமையை அதிகரிக்கும்னு நம்புறோம். ஆனா இன்னொரு பக்கம் தொழில்நுட்பம் அதிகமா பரிச்சயம் இல்லாத வயசான தொலைதூர கிராமங்கள்ல இருக்கிற மக்களுக்கு இந்த சிஸ்டமே ஒரு தடையா மாறிடக்கூடாது. சரிதான். ஒருத்தரோட முகம் சரியா ஸ்கேன் ஆகலங்கிறதுக்காகவோ இல்ல இன்டர்நெட் வேலை செய்யலங்கிறதுக்காகவோ அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காம போயிடக்கூடாது. தொழில்நுட்பம் யாருக்காக உருவாக்கப்பட்டதோ அவங்களுக்கு அது ஒரு உதவியாளனா இருக்கணுமே தவிர ஒரு தடையா மாறிவிடக்கூடாது. அந்த சமநிலைய எப்படி அடைய போறாங்கன்றது தான் இனிவரும் காலங்கள்ல நாம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம்.